நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. சனி பகவான் பெயர்ச்சின்னு சொல்லி நிறைய வருது. எங்கள் பார்வையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி, திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி இந்த வருஷம் கிடையாது. ராகு பெயர்ச்சி இந்த வருஷம் உண்டு, குரு பெயர்ச்சி உண்டு, சனி பெயர்ச்சி கிடையாது. ரைட், அதன்படி தான் எங்கள் கணிப்பு. மார்ச்சில் இருக்கே சார், மார்ச் 26ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி போகிறார். அது திருக்கணித பஞ்சாங்கப்படி. நாங்கள் திருநள்ளாறு பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறோம் சனி பெயர்ச்சிக்கு. அது எது சரி எதுங்கிறது விவாதத்திற்குரியது. அதுக்கு முடிவே கிடையாது சண்டைக்கு. ஆமாம், குடும்பத் தலைவர் யார், கணவனா மனைவியாக சண்டை மாதிரி அது அப்படியே போட்டோம். இப்போ பார்க்கலாம் ராசிபலன். இன்னைக்கு 3ஆம் வரை உத்தர நட்சத்திரம். பார்க்கலாம் ராசிபலன். சனி ஞாயிறு 2 நாளைக்கும் சேர்த்து சொல்லியிருக்கோம். ஏன், பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்குது 2 நாளும். அதனால் பயன்படுத்திக்கோங்க. மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. சனி பகவான் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு உதவி செய்கிறார். சூரியன் இந்த மாதம் முழுக்க உதவி செய்கிறார். ஆனால் சந்திரன் இந்த 2 நாட்களும் உங்களுக்கு உதவியாக இல்லை. பதட்டம், கர்வம், அலட்டல் எல்லாம் அதிகம். அகங்காரம், வெத்து கெத்து ஓவராக இருக்குது. கோச்சிக்காதீங்க. வழிபாடு முக்கியம். ஆமாம், 2 நாளும் சிறப்பில்லை. பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை சனி. 2 1 மேற்கு பச்சை ஞாயிறு. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் யமுனையே போற்றி, யட்சியே போற்றி, இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க. கூடவே ஓம் நீலாதேவியே போற்றி, சனி பகவானுடைய தேவி நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, இந்த மந்திரமும் சொல்லுங்க. நாகதேவியே போற்றி, நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. 2 நாளும் இந்த மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை அல்லது காதர் பெருமான் அல்லது ரமணர் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் உளுந்துல ஏதாவது செஞ்சது, வடை, தோசை, இட்லி அல்லது எள்ளு சோறு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கோதுமையில் ஏதாவது செஞ்சது, கோதுமையே கூட ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த நாட்களில் 2 நாளும் தோற்க மாட்டீங்க. தோற்கதை தடுத்துடுறோம், உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் செஞ்சிருக்கு. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். சனி ஞாயிறு 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கிறது. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை 2 நாட்களும் ஜெயிக்கும். அவ்வளோதான். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். அதனுடைய தலைவர் சூரியன். ஞாயிற்றுக்கிழமையில் 2 நாளும் சூப்பர், பிரமாதம். அனுகூலமான எண் 2 3 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு சனி. 7 6 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு ஞாயிறு. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். திருஷ்டி ஏகப்பட்டது இருக்கு உங்க மேல, பலருக்கு வைத்தறிச்சல். அதனால மனசு சரியில்லைன்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி, குளிகனே போற்றி, குமரனே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கோயிலில் விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காணிக்க போடுங்க. காக்கைக்கு 2 நாளும் சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். 2 நாளும் வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், உறுதி. கன்னி, துலாம், மகரம், மீனம் ராசிக்கார நேயர்களே, மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரங்கள் ஓடட்டும் மனசில். ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, தர்ஷகனே போற்றி, வாசிகியே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, இந்த மந்திரமும் ஓடட்டும். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள், புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு அல்லது சகப்பு துணி கொடுங்க. சகப்பு துணி ஞாயிற்றுக்கிழமை, மற்ற 2ம் சனிக்கிழமை கொடுங்க. காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பயன்படுத்திக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு சனி, சனி ஞாயிறு 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் பிறவி பலமான பொறுமை ஜெயிக்கும். கலக்கிறீங்க, ஒரே வார்த்தை, அவ்வளோதான். ஆமாம், அப்புறம் என்ன, நல்லா இருக்கு, நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு சனிக்கிழமை தீபம் போடணும். ஏங்க,
திருவாதிரையினுடைய தலைவர் ராகு, சனிக்கிழமையினுடைய தலைவர் ராகு. அதனால் அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சனி, 7, 3 வடக்கு கிழக்கு பச்சை நீலம் ஞாயிறு. திருஷ்டி ஏகப்பட்டது இருக்கு உங்க மேல, பலருக்கு வைத்தறிச்சல். அதனால மனசு சரியில்லைன்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி, குளிகனே போற்றி, குமரனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கோயிலில் விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காணிக்க போடுங்க. காக்கைக்கு 2 நாளும் சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். 2 நாளும் வெற்றி ஸ்மூத்தா இருக்கும், உறுதி. கன்னி, துலாம், மகரம், மீனம் ராசிக்கார நேயர்களே, மனசு சங்கடமா இருந்துச்சுன்னா இந்த மந்திரங்கள் ஓடட்டும் மனசுல. ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, தஷகனே போற்றி, வாசிகியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி. இந்த மந்திரமும் ஓடட்டும். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு அல்லது சகப்பு துணி கொடுங்க. சகப்பு துணி ஞாயிற்றுக்கிழமை, மற்ற 2 சனிக்கிழமை கொடுங்க. காக்கைக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பயன்படுத்திக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். சனி ஞாயிறு 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரம்மாதம். வெற்றி, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும். கில்லி கலகுறீங்க. சார் அஷ்டம சனி விலகுதாமே மார்ச்சில்? கிடையாது. பூச நட்சத்திரத்துக்கு அஷ்டம சனி தொல்லை குறைவு. ஏன்னா பூசத்தினுடைய தலைவர் சனி. சனிக்கிழமை அவங்க பூச நட்சத்திரக்காரர் தீபம் போடணும். யாருக்கு? விநாயகருக்கு. மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர். அஷ்டம சனி இந்த வருஷம் முழுக்க கடகத்துக்கு இருக்கு. ஆமாம், இதுதான் திருநள்ளாறு பஞ்சாங்கம் சொல்லுது. ஞாயிற்றுக்கிழமையும் நல்லா இருக்கு. பரிகாரம் பண்ணணும், திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு சனி, 2, 7 தெற்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை ஞாயிறு. திருஷ்டி ஏகப்பட்டது இருக்கு உங்க மேல, பலருக்கு வைத்தறிச்சல். அதனால மனசு சரியில்லைன்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி, குளிகனே போற்றி, குமரனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கோயிலில் விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காணிக்க போடுங்க. காக்கைக்கு 2 நாளும் சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். 2 நாளும் வெற்றி ஸ்மூத்தா இருக்கும், உறுதி. கன்னி, துலாம், மகரம், மீனம் ராசிக்கார நேயர்களே, மனசு சங்கடமா இருந்துச்சுன்னா இந்த மந்திரங்கள் ஓடட்டும் மனசுல. ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, தஷகனே போற்றி, வாசிகியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி. இந்த மந்திரமும் ஓடட்டும். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு அல்லது சகப்பு துணி கொடுங்க. சகப்பு துணி ஞாயிற்றுக்கிழமை, மற்ற 2 சனிக்கிழமை கொடுங்க. காக்கைக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பயன்படுத்திக்கோங்க. சிம்மராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். இன்னைக்கு நல்லா இருக்கு. கலக்கல். சார் அஷ்டம சனி ஆரம்பிக்குதாமே மார்ச் இந்த வருஷத்தில்? இல்லை, அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு கண்டச்சனி தான். இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது. சூப்பர். ஆமாம், பிரமாதம். அனுகூலமான எண் 2, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க காலையில். விநாயகர் பெருமானுக்கு ராத்திரி தீபம் போடுங்க. திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது. மனசுக்குள்ளே ஒரு மந்திரம் சொல்லுங்கள். சில மந்திரங்கள். ஓம் ஓம் சனைச்சரன், மெதுவாக நடப்பவன் சனி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியை போற்றி, சனி பகவானோட அம்மா, சங்கபாலனே போற்றி, 8 பெரும் ஸ்னேக்கில் 1, சர்பத்தில் 1, நாகத்தில் 1. இந்த 3 மந்திரங்களும் ஓடட்டும். ஆமாம், ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம கொஞ்சம் சாப்பிட கொடுங்க. காக்காய்க்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. விநாயகர் அகவல்னு ஒன்று இருக்குது, படிக்கணும். நாங்கள் படிக்க சொன்னால் ஒருத்தர் நான் கேட்குறேன் சார் பரவாயில்லையாங்கிறார். ஆமாம், நீங்கள் 10 ரூபா ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க, 5 ரூபா கொடுத்தா பரவாயில்லையா? இந்த மாதிரி தான் விநாயகர் அகவல் படிக்கணும். சீதக்கிழவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசைபாட படிக்கணும். நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்களோட பிறவி பலம், நிதானம், பொறுமை. ஒன்றுமில்லாதவனை கூட மதித்து பேசுவீங்க. ராஜா மாதிரி நினச்சி பேசுவீங்க. அதுதான் கலக்குவீங்க. சில போலீஸ்காரங்களை பார்த்தீங்கன்னா யாரையுமே மிரட்டுவாங்க.
அவங்களுக்கெல்லாம் பப்ளிக்கை பார்த்தா என்னவோ சாதாரணமான ஆள் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு நெட் ஆப்போசிட், பிச்சைக்காரர் கூட மதித்து பேசுவீங்க. அதான் உங்களோட ப்ளஸ்ஸு. அதனாலே ஜெயிக்கிறீர்கள். வெற்றி நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அப்புறம் என்ன, திருஷ்டி இருக்குல்ல. சனி இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு உதவி செய்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துக்கு போகிறாராமே மார்ச் கிடையாது. திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி இல்லை. அவ்வளவுதான். இந்த 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, சனி 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், ஞாயிறு. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். சனி ஞாயிறு 2 நாட்களும் வீண் கவலை இல்லை, வீண் செலவில்லை, கில்லி கலகுறீங்க. பிரமாதம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஏங்க, சுவாதியினுடைய தலைவர் ராகு, சனிக்கிழமைக்கு அவர் தான் தலைவர். அப்புறம் அதனால் சொல்கிறோம், பண்ணிடுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு, சனி 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், ஞாயிறு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகங்க. ஜாக்கிரதைங்க, நிதானங்க. ஆமாங்க, சரிங்க சார். இந்த அர்த்தாஷ்டம சனி மார்ச்சில் இந்த வருஷம் விலகுதா? இல்லை, இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்குது. அவ்வளோதான். திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். ஏங்க, அனுஷத்தினோட தலைவர் சனி. சனிக்கிழமைக்கு யார் தலைவர்னு தெரிய வேணாமா? இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை, வழிபாடு முக்கியம். பொறுமை, நிதானம், அவசரம் கூடாது. சுறுசுறுப்புங்கிற பேரில் பதட்டம் கூடாது. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் அந்தகனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொன்னீங்கன்னா, மனசுக்குள்ளே சங்கடமாக இருக்கும்போது சொன்னீங்கன்னா நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள். உறுதி. ஆமாம், விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். 3 நட்சத்திரக்காரர். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்குது. காமணி நேரமாவது கோயிலிருந்து படிங்க. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு சோறு கொடுங்க. எள்ளு கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, அர்த்தாஷ்டம தொல்லை வேற இருக்குது. அர்த்தாஷ்டம சனி தொல்லை இருக்குது. 5ஆம் இடத்து பஞ்சம ராகு, அவர் வேற ஒரு தொல்லை இருக்குது. இதையெல்லாம் குறைக்கலாம். இன்னைக்கு ஜெயிக்க முடியாது, தோற்பதை இதையெல்லாம் செஞ்சால் தடுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோ. தனுசு ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. சனி ஞாயிறு 2 நாட்களும் கோபம், தேவையற்ற பேச்சு, அலட்டல், கர்வம் அதிகம். இதெல்லாம் உங்கள் பிறவி பலவீனம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. கிரக நிலைகள் சரியில்லைன்னா கெட்ட குணம் கூட மோசமான குணமாக மாறிடும். கிரக நிலைகள் சரியாக இருந்தால் கெட்ட குணம் கூட ஜெயிக்கும். இன்னைக்கு இந்த 2 நாளும் சிறப்பாக இல்லை. சரிங்க சார், அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குதாமே இந்த மார்ச்சிலேருந்து? கிடையாது, அடுத்த வருஷம் தான் அர்த்தாஷ்டம சனி. இந்த வருஷம் முழுக்க சனி உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களது ஒன்று. அப்புறம் என்ன, கலக்கு. ஆனால் இந்த 2 நாளும் சிறப்பாக இல்லை, கவனம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், சனி 7, தெற்கு, வடக்கு, பச்சை, ஞாயிறு. இதெல்லாம் பரிகாரம் பண்ணுனா, திரும்பவும் சொல்கிறோம், பரிகாரம் பண்ணுனா 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் யமுனையே போற்றி, யட்சியே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க. கூடவே ஓம் நீலாதேவியே போற்றி, சனி பகவானுடைய தேவி நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரமும் சொல்லுங்க. நாகதேவியே போற்றி, நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. 2 நாளும் இந்த மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை அல்லது காதர் பெருமான் அல்லது ரமணர் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் உளுந்துல ஏதாவது செஞ்சது, வடை, தோசை, இட்லி அல்லது எள்ளு சோறு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமையில் ஏதாவது செஞ்சது, கோதுமையே கூட ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த நாட்களில் 2 நாளும் தோற்க மாட்டீங்க. தோற்கதை தடுத்துடுறோம், உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் செஞ்சிருக்கு. மகர ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். 2 நாளும் கலக்குறீங்க. சந்தோஷம், வெற்றி, உயர்வு, பிரமாதம். சார் 7ரை சனி முடியுதா சார் மார்ச்சில்? முடியாது, அடுத்த வருஷம் தான் முடியும். இந்த வருஷம் முழுக்க 7ரை சனி இருக்குது. ஆனால் 7ரை சனியுடைய தொல்லை குறைஞ்சிக்கிட்டே வருது. 1 உங்கள் ராசிக்கு தலைவர் சனி, 2 7ரை சனியினுடைய கடைசி பகுதியில் தொல்லைகளை குறைச்சிடுவார். அவ்வளோதான். ராகு உதவியாக இருக்கிறார்.
இந்த 2 நாளும் சந்திரன் உதவியாக இருக்க, வெற்றி உயர்வு சந்தோஷம் கலகரிங்க. ஆமாம். அப்புறம் என்ன? அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு சனி, 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. கும்பராசிக்கார நேயர்களே, சார் 7.5 சனி, சனி ராசியை விட்டு நகர்றாராமே மார்ச் இந்த வருஷத்தில் கிடையாது, அதெல்லாம் அடுத்த வருஷம்தான். திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி உங்களுக்கு 7.5 சனி தொடர்கிறது. ஆனால் என்ன, உங்கள் ராசிக்கே தலைவர், அதனால் பெருசாக தொல்லை பண்ண மாட்டார். 1, 2 சதய நட்சத்திரத்துக்கு தலைவர் ராகு, அதுக்கு பெருசாக சனி தொல்லை இருக்கும். 100% தான் இருக்கும் தொல்லை, 20% குறையும். ஏன்? சதயத்தினோட தலைவர் ராகு, அதனால். ரைட். இப்போது சனி ஞாயிறு 2 நாள் எப்படி இருக்குது? மோசமாக இருக்குது. என்ன சார்? ஆமாம், சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, கவனமாக இருக்கணும், வழிபாடு முக்கியம், நிதானம். ஆமாம், முக்கிய முடிவு கூடாது, பண விஷயத்தில் ஜாக்கிரதை, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், கவனம். ஆம். அனுகூலமான எண் திசை நேரம் 2 நாட்களும் இல்லை. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் யமுனையே போற்றி, யட்சியே போற்றி, இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க. கூடவே ஓம் நீலாதேவியே போற்றி, சனி பகவானுடைய தேவி நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, இந்த மந்திரமும் சொல்லுங்க. நாகதேவியே போற்றி, நந்தகமே போற்றி, நாரதரே போற்றி. 2 நாளும் இந்த மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை அல்லது காதர் பெருமான் அல்லது ரமணர் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் உளுந்துல ஏதாவது செஞ்சது, வடை, தோசை, இட்லி அல்லது எள்ளு சோறு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமையில் ஏதாவது செஞ்சது, கோதுமையே கூட ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த நாட்களில் 2 நாளும் தோக்க மாட்டீங்க, தோற்கதை தடுத்துடுறோம், உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் செஞ்சிருக்கு. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதம், 2 நாளும் சூப்பர், கலக்குறீங்க, நல்ல நாள், சந்தோஷம், பிரமாதமாக இருக்கும், வெற்றி உயர்வு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை சனி பகவானுக்கு அல்லது விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. சரிங்க சார், ராசியை விட்டு ராசிக்கு சனி வர்றாராமே, உண்மையா? கிடையாது, அது அடுத்த வருஷம் தான் ராசிக்கு வர்றார். அப்படியே ராசிக்கு வந்தாலும் மீனம் தனுசு இந்த 2 ராசிக்கு சனி வந்தாலும், சனி குருவால் பார்க்கப்பட்டாலும் சனியினோட தொல்லை குறைவு. அதை நம்பி தான் மற்ற ராசிக்காரர்கள் இருக்காங்க. அதனால் இந்த வருஷம் அவர் கும்பத்தில் தான் இருக்கிறார், திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி. எனவே அதை புரிஞ்சுக்குங்க. 1. ஆனால் உங்கள் ராசிலேயே இருந்துக்கிட்டு ராகு பண்ணிகிட்டு இருக்காருல தொல்லை, அது குறைஞ்சி போச்சு. ஏன்? அதுதான் சுக்கிரன் வந்திருக்காரு. சுக்கிரன் யார்? ராகுவோட தலைவர். சுக்கிரன் அடிப்படையில் யார்? கிரகங்களிலேயே மிக மிக நல்ல கிரகம் சுக்கிரன். ஆமாம், எந்த நாளை எடுத்துக்கிட்டாலும் 9 ராசிக்கு நல்லது பண்ணுவார். எனி டேட், எனி டைம் 9 ராசிக்கு அவர் நல்லது பண்ணுவார், 3 ராசிக்கு தொல்லை பண்ணுவார். அது ஃபிக்ஸடு கிடையாது, அது சுக்கிரனோட மூவ்மெண்ட்டை பொறுத்து, சுக்கிரன் நகரத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் அந்த 3 ராசி எவைங்கிறது. என்னங்க, சுக்கிரன் இருக்கிற ராசியிலேருந்து 6, 7, 10ஆம் இடத்துக்கார ராசிக்காரர்களுக்கு தொல்லை பண்ணுவார், மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு தொல்லை பண்ண மாட்டார். அவ்வளோதான், இதாங்க பெரிய கணக்கு, ஒன்றும் இல்லை. சரி, சுக்கிரனும் ராகும் சேர்ந்து இருக்கிறதுனால ராகுனோட தொல்லை மீனத்துக்கு குறையுது, அது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபு. ஆமாம், நீங்களே பார்க்கலாம், கெத்து ஏறும், மிரட்டலாம், வளைய முடியாதுங்களாம், எல்லாம் செய்யலாம். எனவே சூப்பர், 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் சனி, 2, 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு ஞாயிறு. நேயர்களே, இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி இல்லை என்பது திருநள்ளாறு பஞ்சாங்கம் சொல்லுகிறது. அதைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.